பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுறாருல்ல. இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படுது தானே? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இதை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு கருவியாயிருங்கள். இன்றைக்கு ஒரு வார்த்தை, யோபு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனோடு வழக்காட சித்தமாயிருந்தால் 1000 ஒன்றாகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. இந்த வார்த்தை அர்த்தம் என்னன்னா, நான் என் ஆண்டவர் என்னோடு கூட வழக்காடுவானார், மறுபதில் சொல்வதற்கு ஒன்று சொல்றதுக்கு, அவர் 1000 கேள்வி என்கிட்ட கேட்டாலும் ஒரு பதில் சொல்வது கூட என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றார். சொல்றது யார் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானன்னு ஆண்டவர்கிட்ட சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் யோபு. அவர் மேல அவரை தொடுவதற்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பிசாசு போறான். அப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, என்கிட்ட அவர் வழக்காடுனான்னா நான் நியாயமானவன், நீதி உள்ளவன், பரிசுத்தமானவன், ஜபிக்கிறேன், இதெல்லாம் சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணு கூட இல்லைன்றார். நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நீதிமானும் ஒரு சன்மார்க்கனும் ஒரு உத்தமமாயிருந்த மனுஷனுக்கே ஆண்டவருக்கு மறு உத்தரவு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லைன்னா நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம்? இந்த வார்த்தையை உங்களுடைய யோசனைக்கு விட்டு விடுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைய, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நம்மோடு வழக்காடுகிறவர் அல்ல, நம்மை குற்றப்படுத்துகிறவர் இல்லை, குறை சொல்லுகிறவர் இல்லை, அன்பு தகப்பனியா அவரு. எவ்வளவு பாவங்கள் அருவருப்போடு வாழ்ந்தாலும் அதை சுட்டி காட்டி அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து அந்த பாவத்தில் நம்ம விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றுவதற்குத்தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட வழக்காடுவதற்கோ நம்மை குற்றப்படுத்துவதற்கோ நீ பண்றதெல்லாம் சரியான கேள்வி கேட்கிற தெய்வமே இல்லை. அன்பாய் உணர்த்தி ஆறுதலாய் நம்மை நடத்தி நம் பாவங்களை கண்முன்னே கொண்டு வந்து அந்த பாவத்தின் கொடூரங்களை நமக்கு காட்டி நம்மை மனம் திரும்ப வைத்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு அன்பு தகம் ஒருவேளை நம்மோடு வழக்காடினார், அவரோடு பேசுவதற்கோ நியாயம் சொல்வதற்கோ நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு அன்பு தகப்பன் கையில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? அவர் சுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போமா? அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ தீர்மானிப்போமா? வாழ்க்கை அவருக்காய் அர்ப்பணிப்போமா? அப்படி வாழும்பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வழக்காடுவதற்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும், கெஞ்சுவோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. வழக்காடாத தேவன், ஆனால் நாம் ரட்சிக்கப்படும்படி, நாம் மனம் திரும்பும்படி, நாம் அவருடைய பிள்ளையாய் நிற்கும்படி விரும்புகிற ஒரு தெய்வன். விருப்பத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு வழக்காடினால் 1000க்கு ஒரு வார்த்தை சொல்வதற்கு எங்கிட்ட ஒண்ணு இல்லையே. எங்களை பரிசுத்தமா இரத்தத்தினாலே கழுவும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.